வணக்கங்க. நம்ம வீட்டு தோட்டத்துல உள்ள காயகற்ப மூலிகையில ஒண்ணான கருநொச்சிய பத்தி பார்க்கலாங்களாங்க. இந்த கருநொச்சிக்கு வந்து ராஜாளி பச்சிலன்னு ஒரு பேர் இருக்குதுங்க. இது நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இருக்குதுங்க. நம்ம காம்பவுண்ட் வால்ல இத வச்சிருக்கோம். இது வந்து கோவிட் டைம்ல தாங்க இத வாங்கிட்டு வந்து வச்சோம். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நம்ம வீட்லயே இருக்கட்டுமேன்னு இத நாங்க வாங்கி கொண்டு வந்து இந்த செடிய நட்டாங்க. நொச்சி மரத்திலேயே ஸ்பெஷலான கருநொச்சிங்க இது. இதுலயே வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஊமத்த செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊமத்த செடியோட கருஊமத்தம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். துளசியில கருந்துளசி வந்து ரொம்ப ஸ்பெஷல். நெல்லியில கருநெல்லி ரொம்ப ஸ்பெஷல். அதுபோல தாங்க இந்த நொச்சியிலயுமே வந்து கருநொச்சி வந்து ரொம்ப ஸ்பெஷல்ங்க. இதோட இலையோட மேல்புறம் வந்து பச்சை கலர்ல தாங்க இருக்கும். இதோட அடிப்புறம் இந்த இலைகள், பூக்கள் எல்லாமே வந்து கருப்பு கலருங்க. கருப்புன்னா ஒரு டார்க் வயலட் கலர்ல இருக்குங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. 2 கலரும் மிக்ஸ் ஆன மாரி தெரியும். இது எப்பேறுபட்ட நாள்பட்ட சளியா இருந்தாலும் சரிங்க, அத வந்து இத நீக்கிற சக்தி வந்து இந்த கருநொச்சிக்கு உண்டுங்க. இந்த கருநொச்சில இருந்து கருநொச்சி தைலமும் தயாரிக்கலாங்க. ரொம்ப உடல் வலியா இருக்குதுன்னு வைங்கங்க, இது வந்து சுடுதண்ணீல இத பறிச்சு போட்டு, அத நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீல குளிக்கும்போது உடல் வலிலாம் பறந்து போயிடுங்க. அப்புறம் புகை போட்டா சளி, தலைவலி இதுக்கெல்லாம் புகை போடுறது நல்லதுங்க. கொசுக்களும் போயிடுங்க. அதுவும் கொசு சும்மா போகாதுங்க. மலட்டு தன்மையோட போயிடுங்க. அவ்ளோ நல்லதுங்க இந்த செடி. இந்த செடி உங்க வீட்ல இல்லன்னா ஒரு மரம் நடுங்கங்க.